அண்மை செய்தி. சென்னையில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் திடீரென பரவலாக மழை பெய்து வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். ராயப்பேட்டை, மெரினா, திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் மற்றும் கிண்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மார்கழி முதல் தினத்தில் தற்போது ஆங்காங்கே மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அன்றாட பணிகளை மேற்கொள்வோர் இந்த மழையால் சிரமத்தையும் சந்தித்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி, வணக்கம். சென்னையில் வானம் காலை முதலே மேகமூட்டத்தோடு காணப்பட்ட நிலையில தற்போது பல்வேறு இடங்கள்ல மழை பெய்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கு. எந்தெந்த பகுதிகளில் தற்போது இந்த மழை பெய்து வருகிறது? விவரங்கள். வணக்கம் மோனிகா. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் காலையிலிருந்து பரவலாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை என்பது கொடுத்திருந்தது. குறிப்பாக காலை 6 மணி முதல் 10 மணி வரையில் 10 மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் 10 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரையிலாக அந்த 3 மணி நேரத்திற்கான அந்த முன்னெச்சரிக்கை அறிவிப்பிலும் கூட 15 மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதிலும் குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட கேடிசி ஜோன் என்று சொல்லக்கூடிய இந்த மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தது. அந்த அடிப்படையில் கடந்த 1 மணி நேரமாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை என்பது கொட்டிச்சு தெரியுது. குறிப்பாக சென்னை கிண்டி, ஈக்காட்டு தாங்கல், கே நகர், வடபழனி, கோடம்பாக்கம், வெஸ்ட் மாம்பலம் உள்ளிட்ட பகுதிகளிலும், இதே போன்று சென்னையின் முக்கிய பகுதிகளாக பார்க்கப்படக்கூடிய ராயப்பேட்டை, மெரினா, திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், சென்ட்ரல், வட சென்னை பகுதிகளிலும் கூட பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது. ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையாகவும் ஒரு சில பகுதிகளில் சாரல் மழையாகவும் மழை என்பது பெய்து வருகிறது. காலையிலிருந்து மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தாலும் கூட கடந்த 1 மணி நேரமாக திடீரென பரவலாக மழை என்பது அதிகரித்திருப்பது வாகன ஓட்டிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் கடந்த 10 நாட்களாக மழை இல்லாமல் சற்று ஓய்ந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் மழை என்பது திடீரென பெய்ய தொடங்கியதன் காரணமாக அவர்களது இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பணிக்கு செல்லக்கூடியவர்களும் அந்த மார்க்கெட்டிங் உள்ளிட்ட அந்த தொழில்களில் ஈடுபட்டு வரக்கூடியவர்களுக்குமான அந்த பாதிப்பு என்பது அதிகரித்திருப்பதாகவும், குறிப்பாக திடீரென அந்த மழை பெய்து வருவதால் தாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளவில்லை என்பதாலும் தெரிவித்துள்ளனர். இந்த மழை என்பது பிற்பகல் 1 மணி வரையிலாக நீடிக்கக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கக்கூடிய கூற்றாக இருக்கிறது. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.